ஜப்பான், தென்கொரியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகள் மீதான இறக்குமதி வரிகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். 14 நாடுகளுக்கு 25 முதல் 40% வரை இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான், தென்கொரியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகள் மீதான இறக்குமதி வரிகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். 14 நாடுகளுக்கு 25 முதல் 40% வரை இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக கடிதங்கள் அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 14 நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரி விகிதம் தொடர்பான கடிதங்களை டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த நாடுகளுக்கு 25 முதல் 40 விழுக்காடு வரை இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மியான்மர் மற்றும் லாவோ மக்கள் ஜனநாயக குடியரசு ஆகிய நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 40% வரி விதிக்கப்பட்டுள்ளது. கம்போடியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் தங்கள் பொருட்களுக்கு 36 விழுக்காடு இறக்குமதி வரி செலுத்த வேண்டும். வங்கதேசம் மற்றும் செர்பியாவுக்கு 35% வரியை அமெரிக்கா நிர்ணயித்துள்ளது. இந்தோனேஷியா 32% வரி செலுத்த வேண்டும். போஸ்னியா, தென்னாப்பிரிக்கா நாடுகளுக்கு 30 விழுக்காடும், ஜப்பான், கஜகஸ்தான், மலேசியா, துனிசியா, தென்கொரியா ஆகிய நாடுகளின் பொருட்களுக்கு 25 விழுக்காடு இறக்குமதி வரியும் வசூலிக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த புதிய இறக்குமதி வரி விதிப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். வரி விதிப்புகளுக்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கான வரியை உயர்த்தும் நடவடிக்கைகள் கூடாது என்றும் அந்த நாடுகளை டிரம்ப் எச்சரித்துள்ளார். அவ்வாறு பதில் வரி விதிக்கும் நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா கூடுதல் வரி விதிக்கும் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.